ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் கோமாளி ஷெரின் அவங்க பண்ண ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கர்நாடக ஸ்டைல் ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வாங்க ஒவ்வொன்றா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அக்கி ரொட்டி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன் போல். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நல்லா கொதிச்சு வரட்டும். இது போல் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். எவ்வளோ தண்ணி சேர்த்தமோ அதே அளவு அரிசி மாவு சேர்த்துக்கணும். மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப குறைவாக இருக்கிறது போல் இருக்கும், ஆனால் இது கரெக்டாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது போல் தாங்க இருக்கும், நல்லா உதிரி உதிரியாக. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாவை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், லைட்டாக வார்மாக இருக்கக்குள்ளேயே பிசையக்குள்ளே தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது போல் மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்து இது போல் கொஞ்சம் பெரிய சைஸ் பாலாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா திரட்டுறதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு வச்சுட்டு பொறுமையாக இதை திரட்டிக்கோங்க. இது கொஞ்சம் ஈவனாக வராது தான், கோதுமை மாவு மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக ஈவனாக வராது. இது போல் ஓரளவுக்கு திரட்டிட்டு ஏதாவது ஒரு ரவுண்ட் கட்டர் அப்படி இல்லைனா பாக்ஸோட கேப் வச்சுட்டு இது போல் அழகாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈவனாக நமக்கு வந்துடும். இதோட ஓரங்களில் உள்ள மாவெல்லாம் எடுத்துட்டு இதை மறுபடியும் மெலிசாக திரட்டிக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள், நல்லா மெலிசாக திரட்டிட்டேன். இது போல் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தவா நல்லா சூடானதும் நம்ம திரட்டி வச்சுருக்க மாவை அழகாக தவாவில் சேர்த்துருங்க. ஒரு நிமிஷத்துக்கு 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இது போல் குட்டி குட்டியாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுல, இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்து இதை டைரக்ட் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. ரொட்டி இப்போது அழகாக நமக்கு உப்பி வரும். இது போல் ஒரு சைடு நல்லா இப்படி உப்பி வந்ததும் இதை அப்படியே எடுத்து திருப்பி வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா குக் ஆனதும் நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா ரொம்ப சாஃப்டான அக்கி ரொட்டி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்து மதுர் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் மைதா ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. கூடவே அதே கப்பில் 1/2 கப் ரவை, அப்புறமா 1/4 கப் மைதா சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு குட்டியாக கட் பண்ண இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா மல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கடைசியாக 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி நம்மளோட சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். மாவை இது போல் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. மாவு இது போல் ரெடியானதும் மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அழகாக வடை ஷேப்புக்கு தட்டிக்கலாம். கையில் அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவர் வாழையில் வச்சு உங்களுக்கு எப்படி வருதோ அது போல் தட்டி எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டிங்கன்னா அழகாக ஒட்டாமல் வரும். இது போல் தட்டி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்க வடையெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததும் இதை பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் நமக்கு நிறம் மாதிரி பொரிஞ்சு வரணும். வடை நல்லா பொன்னிறமாக இது போல் பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மது வடையும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து எண்ணிகாயி, இது கர்நாடக ஸ்டைல் பிரிஞ்சால் கறி. அதுக்கு ஒரு 1/4 கப் போல் வேர்க்கடலையை ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம்.
வேர்க்கடலை வறுபட்டதும் இதில் 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு சேர்த்து வறுக்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. எள்ளு சீக்கிரமாக கரிஞ்சிடும். இது லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அது போல் வெடித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா வெடித்து வந்ததுன்னா நம்மளோட எள்ளும் நல்லா வறுபட்டு வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் தனியா, அப்புறமா 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல். வெந்தயம் அதிகமாக சேர்த்துறாதீங்க, லைட்டாக கசப்பு வந்துடும். ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் கொப்பரை தேங்காய் சேர்த்துருக்கேன். காஞ்ச தேங்காய் இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 8லேருந்து 10 போல் மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வேறு எதுவுமே காரத்துக்கு சேர்த்துக்கலை. இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது போல் நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது மிக்சர் ஜாரில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வைத்த வேர்க்கடலையும் எள்ளும், அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகாய், தேங்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் வெல்லமும் ஒரு குட்டி பால் சைஸ்க்கு புளியும் சேர்த்துக்கோங்க. வீடியோ டெலீட் ஆகிடுச்சு, மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அந்த புளிப்பு இனிப்பு இது எல்லாம் இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதுக்காக தான். மிளகாயோட காரம் போதுன்றதுனால நான் இப்போ மிளகாய் தூள் எதுவும் சேர்க்கலை. மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். இது போல் நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்மளோட மசாலா ரெடியாக இருக்குது. அடுத்து நான் கொஞ்சமாக கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக. ஏன்னா வீட்டு தோட்டத்தில் இருந்தது. ஒவ்வொன்றும் ஒரு சைஸில் தான் இருக்கும். இதை நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காவில் உள்ள காம்பு கட் பண்ணாமல் மேலே மட்டும் இது போல் எக்ஸ் மார்க் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆழமாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் மசாலா இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு. இது போல் கட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள பூச்சி எதுனா இருக்காண்டு செக் பண்ணிக்கோங்க. எல்லா கத்திரிக்காவும் இது போல் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது எல்லா கத்திரிக்காய்க்குள்ளேயும் நம்மளோட மசாலாவை அழகாக எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும். இது போல் எல்லா கத்திரிக்காவிலையும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு மீதம் இவ்வளோ மசாலா இருக்குது, இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காவோட நிறம் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் இது போல் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல மசாலா, அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கத்திரிக்காய் நல்லா வேகிறது வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இடையிடையே ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய்லாம் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போல் இருந்ததுன்னா ட்ரை ஆகிடும். எனக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு வாழை இலையில் நம்மளோட சாஃப்டான அக்கி ரொட்டி, அடுத்து நம்மளோட மதுர் வடை, கடைசியாக நம்மளோட பிரிஞ்சால் கறியும் வச்சு சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் இந்த சிம்பிள் ரெசிபிஸை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ரெகுலராக சப்போர்ட் பண்ணுறவங்கலேருந்து மந்த் எண்டில் 2 வின்னர்ஸ் செலக்ட் பண்ணி கிவ்அவேயும் கொடுத்துட்டு இருக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.